சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இதில் இப்போ மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அடுத்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ 2ஐயும் சேர்த்து வேக வச்சிடலாம் குக்கரில். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கனையும் போட்டு அதோட உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். உருளைக்கிழங்குக்கும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு 1 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததும் எடுத்து பார்ப்போம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். சிக்கனை இப்படி கையிலே நல்லா உதுத்து விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சிடலாம். வேணுன்னா சிக்கனை மிக்ஸியில் போட்டு அரைச்சும் போட்டுக்கலாம். ஆனால் இப்படி பிச்சு விடும்போது தான் நம்ம சாப்பிடும்போது கட்லெட் சாப்பிடும்போது அது கடிப்படையில் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை மசிச்சுக்கலாம். கையில் இப்படி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இதோட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு. இப்போ வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு, பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் போட்டு நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. அதோட ஒரு கையளவு கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை டைட்டாக பிடிக்கணும், லூஸாக பிடிக்கக்கூடாது. நல்லா பிடிச்சிட்டு கையில் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி எடுத்துடலாம். நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி பண்ணிடலாம். எல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து பொரித்து எடுத்துடலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். நீ அடுத்து ஃப்ரீசரில் 5 நிமிஷம் வச்சுருவோம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன். ஒன்றா போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பரட்டி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.